உலக மகளிர் நாள். உலகில் மகளிருக்கு உரிய உரிமைகளை வழங்கி ஆணுக்கு பெண் அடிமையல்ல என்று மிடிமை நீக்கும் சட்டங்களை இயற்றியது இஸ்லாம். மகளிர் நாள் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் நாள் உலகில் கொண்டாடப்படுகிறது. உலகில் முதலில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியது இஸ்லாம். இஸ்லாமிய சொத்துரிமை சட்டங்களை பற்றி பல நூல்கள் எழுதலாம். விரிவான விளக்கங்களுக்கு செல்லாமல் எந்த சூழ்நிலையில் ஆழ அறிவிக்கும் சட்டங்கள் திருக்குர்ஆனில் கூறப்பட்டன என்பதை மட்டும் எடுத்துரைக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் தோழர் அவுஸ் பின் சாபித் அன்சாரி இறந்துவிட்டார். அவருக்கு ஒரு மனைவியும் 3 மகள்களும் இருந்தனர். இறந்தவரின் சிறிய தந்தையின் 2 மகன்கள் சுவைத், அர்பஜா ஆகிய இருவரும் சொத்துக்களை எடுத்துக்கொண்டனர். இறந்த அவுஸ் பின் தாபித் அன்சாரியின் மனைவிக்கோ மகள்களுக்கோ சொத்தில் எல்லளவும் கொடுக்கவில்லை. உண்ணும் உணவிற்கே வழியின்றி வாடிய அவுஸின் மனைவி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டார். அப்பொழுது திருக்குர்ஆனின் 4:7வது வசனம் அருளப்பட்டது. பெற்றோர்களோ உறவினர்களோ விட்டு சென்றவற்றில் ஆண்களுக்கும் பாகமுண்டு, பெண்களுக்கும் பாகமுண்டு. இது அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட பாகம். இந்த சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்பதை 4, 11, 12வது வசனங்கள் வரையறுக்கின்றன. இந்த வரையறைப்படி அவுஸின் சொத்தில் 3/2 பங்கு பெண் குழந்தைகளுக்கும் 4/1 பாகம் மனைவிக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டதையும், இதுபோலவே உஹது போரில் உயிர் நீத்த ஸஅத் பின் ரஃபி என்பவரின் மனைவிக்கும் 2 மகள்களுக்கும் இறந்தவரின் சொத்திலிருந்து பாகம் பிரித்து கொடுக்கப்பட்டதையும் ஹலரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பது புகாரி, முஸ்லிம் நூல்களில் காணப்படுகிறது. நபிகளின் தோழர் முஆது ஏமன் நாட்டின் ஆளுநராக இருந்தபொழுது ஒரு மகனையும் ஒரு சகோதரியும் விட்டு இறந்தவரின் சொத்துக்களை மகளும் சகோதரியும் ஆளுக்கு பாதி சமமாக எடுத்துக்கொள்ள தீர்ப்பளித்தார். அறிவிப்பவர் அஸ்வத் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா. நூல் புகாரி, அபு தாவூத். இறந்தவரின் தாய் அவருக்கு முன் இறந்து இருந்தால் இறந்தவரின் பாட்டிக்கு 6/1 பாகம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்ததை நினைவுபடுத்துகிறார் புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நூல் அபு தாவூத். ஒரு மகள், மகளின் மகளான பெயர்ச்சி, ஒரு சகோதரி இறந்தவருக்கு வாரிசாக இருந்தனர். இறந்தவரின் சொத்தை 6ஆக பங்கிட்டு மகளுக்கு பாதி 3 பங்கும், பெயர்ச்சிக்கு 6/1 பங்கும், மீதமுள்ள 6/2 பங்கு சகோதரிக்கும் என்று ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்ததை ஈர்ப்புடன் இயம்புகிறார் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நூல் புகாரி, அபு தாவூத், திர்மிதி. இந்த வாரிசு முறை பெண்களில் மனைவி, பெற்ற தாய், தந்தையை பெற்ற பாட்டி என்று மேல் நோக்கி செல்லும். சகோதரி, மகள், மகனின் மகள் என்று மற்றொரு தொடர் கீழ் நோக்கி செல்லும். இப்படி எல்லா பெண்களுக்கும் சொத்துரிமை 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே இஸ்லாத்தில் வழங்கப்பட்டது. இந்தியாவில் பெண்களுக்கு சொத்துரிமை 1969 அமலான இந்து வாரிசுரிமை சட்டத்தில் தான் வழங்கப்பட்டது. அதுவரை இந்தியாவில் இந்து சமய பெண்களுக்கு சொத்தில் உரிமை இல்லை. உங்களுக்கு இறப்பு நெருங்கிய நிலையில் பொருளை விட்டு இறப்பவரின் தாய், தந்தைக்கும் உறவினர்களுக்கும் நியாயமான முறையில் பொருள் சேர மரண சாசனம் விதியாக்கப்பட்டுள்ளது. இது இறையச்சம் உடையோரின் கடமையாகும் என்று உரைக்கும் குர்ஆனின் 2:180வது வசனத்தில் சொத்து பிரிவினையில் தாய்க்கே முதலிடம் தரப்படுகிறது. மனைவிகளை விட்டு இருப்பவர் அம்மனைவிகளுக்கு ஓராண்டு வரையிலும் சாசனம், உணவு, உடை முதலிய செலவுகளை வழங்குமாறு வாரிசுகளுக்கு மரண சாசனம் கூறும் குர்ஆனின் 2:249வது வசனத்தில் அந்த மனைவியர் விரும்பினால் ஓராண்டிற்குள் முறைப்படி மறுமணம் செய்து வாழும் உரிமையும் வழங்கப்பட்டுள்ளது. அனாதை பெண்களாயினும் மகர் மனக்கொடை கொடுக்காமல் திருமணம் செய்வது கூடாது என்று கூறுகிறது குர்ஆனின் 4:127வது வசனம். ஒருவர் மனைவிக்கு உரிய மகரை கொடுக்காமல் இறந்தால் அந்த மகரை இறந்தவரின் சொத்தில் இருந்து கொடுத்த பிறகே வாரிசுரிமையாளர்கள் சொத்தை பிரிக்க வேண்டும். குர்ஆன் கூறும் முறையில் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்தவாறு சொத்துரிமை முதலிய உரிமைகளின் உரிய வழியில் வழங்கி பெருமையுடன் பெண்கள் வாழ வழி வகுப்போம்.